கறந்த பால் போல சுத்தமான பூ போல மனதுடைய வெகுளியான குணத்தையுடைய தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய 20 முதல் 30 வயசு வரைக்கும் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இந்த பதிவில் காணலாம். காதலில் ஏமாற்றப்படுவீர்கள். ஆமாங்க, எல்லாரையும் நம்பியனால காதலில் ஏமாற்றப்படுவீங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, பெரியவங்க பார்த்து உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த வாழ்க்கை போராட்டமானதாங்க இருக்கும். கணவருக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்குவீங்க. அவருக்கு நீங்கள் அதிக அன்பை தருவீங்க. ஆனால் மனதுக்கு உங்களை புரிஞ்சு கொள்ளாத கணவர் தான் வைப்பார். ஆமாங்க, அவர் உங்கள் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டார். தாய் தந்தை பேச்சு கேட்டு துன்புறுத்துவாங்க. உங்களை கலந்து கொள்ளாமல் முடிவெடுப்பாங்க. வேலைக்காரியை போல் வேலை வாங்குவாங்க. நல்ல பெயரே கிடைக்காதுங்க. உண்மையாக இருந்தால் இலக்காரப்படுத்துவாங்க. மாமியார் தன் மகனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க அனைத்து வகை சகுனி வேலையையும் பார்ப்பாங்க. உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க. சுருங்க சொன்னால் மற்றவர் முன் தங்கம் போல தாங்குவாங்க. அவர்கள் பின்னாடி தகரம் போல தூக்கி எறிவாங்க. உங்களின் ஓரகத்திய வைரத்தட்டில் வச்சு தாங்கி உங்களை குப்பை போல எறிவாங்க. உங்களின் ஓரகத்தி குடும்பத்தால் உங்களுக்கு மிகவும் மன உளைச்சல் அடைவீங்க. இதற்கான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, திருமணமான ஆரம்பத்திலேயே தனி குடித்தனம் வருவது சிறப்புங்க. கணவரோட குடும்பத்தாரிடம் மிகவும் நெருங்காமல் ஒரு அடி தள்ளி இருந்தால் உங்களோட வாழ்க்கையை சிறக்க வைக்கும். உங்களின் ஓரகத்தியிடம் தேவையில்லாமல் பேசுதல் கூடாது. எவ்விஷயத்திலும் மூக்கை நுழைக்காமல் உங்கள் குடும்பத்தை மட்டும் பார்ப்பது சிறப்பு. வெளி வேலைக்கு செல்வதை விட சுய வேலை செய்வது பிரச்சனையற்ற நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்கள் சுய புத்தியை வைத்து பிழைக்கும் தொழில் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். 3ஆம் நபரிடமிருந்து சற்று தள்ளி இருத்தல் தேவையற்ற போலீஸ் கேஸ் விஷயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும். இக்காலகட்டத்தில் யாரை நம்பியும் நீங்கள் பணமோ நகையோ கொடுக்காமல் உங்களுடைய கையிருப்புக்கு பத்திரமாக, முடிந்தால் பேங்கில் கூட வைத்து அதனை பாதுகாத்து கொள்ளுங்கள். கணவரிடம் கூட கொடுக்க வேண்டாம். அனைவரும் உங்களை ஏடிஎம் மெஷினாகத்தான் பார்ப்பர். அதனால் சற்று கவனமாக இருங்கள். நல்ல பெயரை சம்பாதிப்பதற்காக பணத்தை கொடுத்து நகையை கொடுத்து ஏமாளியாக மாற வேண்டாம். பிற்காலத்தில் மிகவும் வருத்தம் கொள்வீர்கள். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் அது. இக்காலகட்டத்தில் யாரையும் அதிகமாக நம்பி ஏமாற வேண்டாம். எத்தொழில் செய்தாலும் கவனம் தேவை.